ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா தெலுங்குல வெளியாகி தமிழ்லயும் டப்பாகி வெளிவந்திருக்கிற ஒரு சென்டிமெண்ட் கலந்த படமான இருமுடி கட்டு படம் எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆந்திரால ஒரு சின்ன கிராமத்துல இருந்து கதையை ஆரம்பிக்குது. ஹீரோவான ரவி தேஜாக்கு மனைவியா பிரியா பவானி சங்கர் வராங்க, அன்பான பொண்ணா நக்ஷத்ரா வராங்க. ரவி தேஜா இந்த படத்துல ரொம்ப கோபப்படுற பர்சனா இருக்காரு. இன்னொரு பக்கம் குடிக்கு அடிமையான ஒரு பர்சனாவும் இருக்காரு. ஆனா சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு இருக்கும் போது மட்டும் அவர் குடிக்க மாட்டாரு. மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. மணிகண்டா அப்படின்னு பேரு வச்சிருக்கிற தன்னோட மகள் தான் அவரோட உலகமாவே இருக்கு. அந்த ஊர்ல குருசாமியா சாய்குமார் வர்றாரு. ஸ்கூல் டீச்சரா சுவாசிகா வராங்க. ஆனா அவங்கனால ஸ்கூல்ல இருக்கிற மாணவிகள் எல்லாருக்குமே சில பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. சில பேர் மர்மமான முறையில இறந்து போறாங்க. ஒரு கட்டத்துல ரவி தேஜோட மகளும் அந்த இடத்துல இறந்து போறாங்க. மகன் எப்படி இறந்தா, அதோட காரணம் தான் என்ன அப்படின்னு ரவி தேஜா எப்படி கண்டுபிடிச்சாரு, அதுக்கான காரணமானவங்களை என்ன செஞ்சாரு அப்படிங்கறதான் இருமுடி கட்டு படத்தோட மீதி கதை. தெலுங்குல பல படங்கள்ல மாஸ் ஹீரோவா நடிச்ச ரவி தேஜா இதுல ரொம்ப குடிகாரனா வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பாசக்கார அப்பாவும் இருக்காரு. இன்னொரு பக்கம் ஐயப்ப பக்தராவும் 3 பரிமாணத்துல வர்றாரு. அவரோட இயல்பான நடிப்பு, முன்கோவம், வில்லன்களை அடிக்கிறதுன்னு எல்லா இடத்துலயுமே ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஆனா இது எல்லாத்தையும் விட பல இடங்கள்ல அப்பாவா பாசத்தை புரிஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். அதே மாதிரி மகள் நக்ஷத்ராவா வர்றவங்க தினமும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்ததை அப்பா கிட்ட சொல்ற ஒரு பர்சனா இருக்காங்க. அந்த அப்பா மகள் உறவை கொண்டு போன விதம் தான் படத்தோட பெரிய பிளஸ்னே சொல்லலாம். ஒரு அப்பாவா என்னோட பாசத்தை அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு ரவி தேஜாவோட நடிப்பு பல இடத்துல நல்லா இருக்கு. சில இடங்களை கொஞ்சம் எமோஷனலாவும் நடிச்சிருக்காரு. ரவி தேஜா மகள வர நக்ஷத்ரா கதைக்கு நல்ல தேர்வுனே சொல்லாங்க. அருமையா நடிச்சிருக்காங்க. அந்த சிறுமியோட வேகம், அந்த குடும்பத்தனமான பேச்சு, நடிப்பு, அப்பா பாச சீன்கள் எல்லாமே அருமையா இருக்கு. இடைவேளைக்கு அப்புறம் அவ காட்டுற அந்த பிடிவாதம், அதனால என்னென்ன விளைவு ஏற்படுது அப்படிங்கறது கொஞ்சம் எமோஷனலாவும் காட்டியிருக்காங்க. ஹோம்லியான அம்மாவா பிரியா பவானி சங்கர் வராங்க. குருசாமியா வர சாய்குமார், அவரோட நடிப்பு, அவரோட கேரக்டர் நல்லா இருக்கு. ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சரா சுவாசிகா வராங்க. ஒரு கட்டத்துல ஒரு வில்லத்தனத்துக்கு மாறுறாங்க. நூறுசாமி லப்பர் பந்து படத்துல நடிச்ச சுவாசிகாவா இது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வில்லத்தனத்தை காட்டியிருக்காங்க. இவங்கள தவிர கிராமத்துல வர சின்ன சின்ன வில்லன் கேரக்டர்கள், அஜய் கோஷ், அந்த ஊர் பள்ளி மாணவிகளா நடிச்ச எல்லாருமே சரியான தேர்வுன்னு சொல்லலாம். அருமையா நடிச்சிருக்காங்க. ஆக்ஷன் காட்சிகள்ல ரவி தேஜா ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. அதே நேரத்துல கிளைமேக்ஸுக்கும் அதுக்கு முன்னாடி வர காட்சிகள்ல கொஞ்சம் எமோஷனலாவும் கொண்டு போயிருக்காரு. தன்னோட மகள் சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு அவங்களை பழி வாங்குறது, அதுக்கு சில ஏற்பாடெல்லாம் செய்யறதுன்னு கதை கொஞ்சம் 2ஆம் பாகத்துல கொஞ்சம் விறுவிறுப்பாவே போகுது. என்னோட மகள் மட்டும் கிடையாது, ஊர்ல இருக்கிற எல்லா பெண் குழந்தைகளும் என்னோட மகள் தான் அப்படின்னு டயலாக் எல்லாம் பேசிட்டு அந்த ஊர் பெண் குழந்தைகளுக்காக அவர் செய்யற செயல்கள் உண்மையிலேயே அவ்வளவு அருமையா இருக்குங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல ஐயப்பசாமி பாடல் கொஞ்சம் நல்லா இருக்கு. விஷ்ணுவோட ஒளிப்பதிவும் நல்லா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதை ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாலியல் சீண்டர்கள், வன்கொடுமை, பள்ளி மாணவிகளை வேறு திசைக்கு மாறுறது அப்படின்னு கதை வேற ஒரு ட்ராக்ல போகுது. வில்லன் போர்ஷன் எல்லாமே இழுவையா இழுத்துட்டு போயிருக்காங்க. பாலியல் பிரச்சனை சீன்களை கொஞ்சம் மறைமுகமாவே எடுத்திருக்கலாம், கொஞ்சம் ராவாவே கொடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ்ல மகளுக்காக ரவி தேஜா செய்யற சடங்குகள் கொஞ்சம் எமோஷனலாவே இருக்கு. இந்த மாதிரியான காட்சிகளை பார்க்கும்போது பொண்ணு வச்சிருக்கிற எல்லா அப்பாங்களுக்குமே ஒரு வித பயம் கண்டிப்பா ஏற்படுங்க. ஆனா பெண் குழந்தைகளை பயத்தோட கிடையாது, தைரியத்தோட வளர்க்கணும் அப்படின்னு சொல்ற இடம் ரொம்ப அருமையா இருக்கு. இது ஒரு தெலுங்கு படம் தான், ஆனா ஒரு மலையாள படத்தையும் தமிழ் படத்தையும் கலந்து பார்த்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு அழுத்தமான கதையை இயக்குனர் சிவா நிர்வாணா டைரக்ட் பண்ணிருக்காரு. தமிழ் ரசிகர்களுக்கும் நிறைய சீன்கள் கனெக்ட் ஆகும்னே சொல்லலாம். படத்தோட மைனஸ் பார்த்தா முதல் பாதியில கொஞ்சம் ஓவரா இழுவையே இல்லாம நிறைய சீன்களை கட் பண்ணிருக்கலாம். ஆக மொத்தத்துல இருமுடி கட்டு படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெண் குழந்தைகளை வச்சிருக்கிற இல்ல குழந்தைகள் வச்சிருக்கிற எல்லா பெற்றோருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம்னே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பெண் குழந்தைகளுக்கு வெளியே ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை பெற்றவங்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற கருத்துக்காகவே தாராளமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.